இந்த கடைக்குள்ள நீங்க கால் எடுத்து வச்சு உள்ள வந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாமே நம்ம ஆர்கானிக், எல்லாம் சாப்பாட்டுலயும் சரி பண்ற மாதிரி. மைதா சம்பந்தமா எதுவுமே இருக்காது இங்க, சரிங்களா? ஒரு ஐட்டம் கூட வந்து இங்க மைதால ரெடி பண்ண ஐட்டமே இருக்காது. மாப்பிளை சம்பாலேயே வந்து புட்டு மாவு, நார்மல் அரிசி புட்டு மாவு இருக்கு, அதுலயே வந்து ராகி புட்டு மாவும் இருக்கு. ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் 69-99 வெளியில வாங்குற அதர் பிராண்டை விட நம்ம 10 to 20 தான் வந்து வித்தியாசமே வரும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஆஃபர்ஸ் வந்து இருக்கு. இந்த வீடியோ பார்த்து வரவங்களுக்கு ரேட்லயே 10% பண்ணி கொடுத்துடலாம். நம்ம ப்ராடக்ட்ஸ் அதை யூஸ் பண்ணி பார்க்கணும், அவங்க கஸ்டமர் யூஸ் பண்ணி பார்க்கணும். சரி, எல்லா ப்ராடக்ட்டும் அவங்களால வாங்க முடியாது, சில ப்ராடக்ட் நம்ம அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்துடலாம். இது வெயிட் கெயின் ஆகிருக்குங்க. வெயிட் கெயின். ஓகே, இது உங்களுக்கு கருப்பு கவுனி வந்து வெயிட் லாஸ்க்கு மேக்ஸிமம் சாப்பிடுவாங்க. அதுல வெயிட் கெயின் மாவு இருக்குங்க. எல்லாமே தொக்கு ஐட்டம். தொக்குல வந்து நம்ம இவ்ளோ ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க நம்ம கிட்ட. தேன்லயே வந்துட்டு உங்களுக்கு 3 விதமா இருக்குங்க சார். மலை தேன் இருக்கு, முருங்கை தேன் இருக்கு, கொம்பு தேன் இருக்கு, டீல இருக்கு, காஃபி இருக்கு. காஃபிலே உங்களுக்கு நிறைய விதம் இருக்கு. சுக்கு காபி இருக்கு, ஆவாரம்பூ சுக்குமல்லி இருக்கு, அதுலயே வந்துட்டு செம்பருத்தி டீ இருக்கு, சங்குப்பூ டீ இருக்கு, லெமன் கிராஸ் இருக்கு. இங்க சந்தன கட்டையும் வச்சிருக்காங்க. இந்த சைடு வாங்க, இங்க வச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாண்டல்வுட், முருங்கை இலை பொடி இருக்கு நம்ம கிட்ட, கருவேப்பிலை பொடி இருக்குங்க, முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ். இது வந்து மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. சிறு குறிஞ்சான் பொடி இருக்குங்க. பலாப்பழத்துல நூடுல்ஸுங்களா? ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் மேடம். உடைவாளி அரிசிங்கிறது வந்து உங்களுக்கு குடல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு வந்து கியூர் ஆகும். என்னென்ன ஆயில் வச்சிருக்கீங்க? ஆயில்ல வந்து கடல் எண்ணெய் வச்சிருக்கோம், தேங்காய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய். பிரான்சைஸி வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. எந்த ஊர்ல இருந்தாலும் தாராளமாக இவங்ககிட்ட வாங்கி நீங்க வந்து பிசினஸ் பண்ற மாதிரி இருந்தாலும், ஸ்மால் பிசினஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்கி பண்ணலாம். கொரியர்ல எப்படி போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? கொரியரும் போகுதுங்க. அது போக நம்மளுக்கு போர்ட்டல்ல அதுலயும் போகுது. இந்த ஷாப்புக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நோய் வராதுங்க. ஆல்ரெடி இருக்கிற நோயும் பறந்து போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஷாப்புக்கு தான் வந்திருக்கும். முகில் ஆர்கானிக் ஸ்டோர்னு சொல்லி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேடம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீடியோவில் வந்திருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது சமைக்கிற ஆயில் ஆகட்டும், அதாவது தேங்காய் எண்ணெய் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து ஃபேக்ட்ரியில் இவங்க ரெடி பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்ம காமிச்சிருப்போம். ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு என்கொயரி பண்ணி வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூரில் சூப்பரான ஸ்டோரே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லா ஐட்டமும் இருக்குது. நானே வந்து ஷாக் ஆகிட்டு இவ்வளோ ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலத்தில் கொடுக்க முடியுமா, 2025 கிடைக்குதா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டேன். ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ்ன்றதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மருத்துவ ரீதியான ப்ராடக்ட்லாம் இங்கே வந்து வச்சுருக்காங்க, சரிங்களா? ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களை பார்த்து. அந்த ஷாப் வந்து நானே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா வந்து இந்த அளவுக்கு சூப்பராக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கே இருக்குங்க மேடம்? விலாங்குறிச்சி ரோட், ஆர்ஜே ஸ்கூல் நியர் லொகேட் ஆயிருக்கு. ஓகே, கூகுள் மேப்பில் போட்டாலும் நம்ம மேப்லேயே வந்துருது. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்போட அட்ரஸ், மேப், லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். தாராளமாக வாங்க. ஸோ உண்மையிலே வந்து வேறு உலகத்துக்குள்ளே போக போகிறோம் கொஞ்சம் நேரத்தில், சரிங்களா? நீங்களே வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பாகுபலி படம் பார்க்குற மாதிரி பார்ப்பீங்க, இப்படி எல்லாம் வந்து ப்ராடக்ட் இருக்கான்னு சொல்லி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து 3 பேர் சிஸ்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டிலேருந்து ஒரு ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வச்சு, ஸோ எப்படி சொல்கிறதுனா இங்கேருந்து ஃபாரின் வரைக்கும் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஸோ கொரியரில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் தாராளமாக வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து பார்சல் எல்லாமே அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும், சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஷாப்பில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 600 ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் என்ன வச்சுருக்கீங்க மேடம்? இங்கெல்லாம் வந்து மாவு ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கோங்க. சத்து மாவு, புட்டு மாவு, அந்த மாதிரி. இப்போ வந்து உங்களுக்கு வந்து சத்து மாவுனா இது வந்து பாரம்பரிய அரிசி, இந்த ராஜாக்கள் கால அரிசி யூஸ் பண்ணியிருப்பாங்களே, அந்த மாதிரி எல்லா அரிசியுமே இதில் வந்துடும் உங்களுக்கு. இதுலேயே வந்து சிறுதானிய சத்து மாவும் இருக்குது. அதே மாதிரி புட்டு மாவு வந்து உங்களுக்கு வந்து மாப்பிளை சம்பாலேயே வந்து புட்டு மாவு, நார்மல் அரிசி புட்டு மாவு இருக்குது, அதுலேயே வந்து ராகி புட்டு மாவும் இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட் 69-99. ஆமாங்க, இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரெகுலர் பிரைஸ் வந்து ஒரு 10 to 20 தான் வந்து காஸ்ட் வந்து டிஃபரன்ஸ். அதாவது வெளியில வாங்குற அதர் பிராண்டை விட நம்ம 10 to 20 தான் வந்து வித்தியாசமே வரும். ஆக்சுவலி இது வந்து ஆர்கானிக்ல வந்து உங்களுக்கு வந்து ரேட் வந்து அந்த கம்மி தான் வருது உங்களுக்கு. சூப்பர். ஏன்னா ரொம்ப கம்மியா தான் போடுங்க பிரைஸ் எல்லாமே. எல்லாம் கம்மியா தான் இருக்குங்க. இதெல்லாம் என்னது மேடம்? இதெல்லாம் வந்து உங்களுக்கு மில்லட்ஸ் மாவு. இது வந்து வரகு, குதிரைவாளி, சாமை, அந்த மாதிரி வந்து மில்லட்ஸ்லயே உங்களுக்கு மாவும் கிடைச்சிருது. தோசையாவும் நீங்க இப்போ அரிசியா சாப்பிட முடியாட்டி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம தோசையும் சுட்டு கொடுத்துடலாம். அந்த மாதிரியும் இருக்குங்க நம்ம கிட்ட. அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி பச்சை பயிறு மாவு வந்து பார்ன் பேபிக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து குளிக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நேச்சுரலாவே இருக்கு பச்சை பயிறு மாவு. 250 கிராம் 69 தான். ஆமாங்க, ஜஸ்ட் 69 rupees தான். 250 கிராம் பச்சை பயிறு மாவு. அதே மாதிரி கருப்பு உளுத்தங்கஞ்சி மிக்ஸ். இது வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்து, ஆமாங்க, ரொம்ப நல்லது. பேக் பெயின் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுங்க கருப்பு உளுத்தங்கஞ்சி மிக்ஸ். 250 கிராம். ஆமாங்க, 110 rupees. பிரைஸ் ஓபன் பிரைஸா போட்டுருக்கீங்க. எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு நாங்க எம்ஆர்பி
போட்டிருப்போங்க. எம்ஆர்பில இருந்து நாங்க அதிலே கம்மி பண்ணி தான் போட்டிருப்போம். போட்டிருக்கீங்க. இப்போ வந்து நம்ம ஒரே ரேட்டா சொல்லி அதுல இருந்து கம்மி பண்றது இல்ல, நம்ம எம்ஆர்பி ரேட் போட்டு அதுல இருந்து அப்படியே டிஸ்கவுண்ட் பிரைஸோடய போட்டு கொடுத்துறோங்க. சோ வேற என்ன இருக்கு? அதே மாதிரி கருப்பு கவனியில உங்களுக்கு 5 மிக்ஸ் இருக்கு. சரிங்க. கருப்பு கவனி அரிசி வந்து சாப்பிட முடியாதுவங்க, ஏஜ்டு பீப்புள் வந்து மென்னு சாப்பிட முடியாது, அதனால உங்களுக்கு மாவாவே இருக்கு. இது ஜஸ்ட் நீங்க 1 டம்ளர் வாட்டர்ல அப்படியே இது காய்ச்சி குடிக்க வேண்டியது, ஒரு 5 மினிட்ஸ் தான் உங்களுக்கு. அது நல்ல ஹெல்தி ஃபுட் தாங்க, நல்லா இருக்கும். அதுலயே வந்து உங்களுக்கு குருணையாவும் இருக்கு. கருப்பு கவனியில 2 வகையா இருக்கு, குருணையாவும் இருக்கு. அதுலயே வந்து குருணை கஞ்சி, கருப்பு கவனி கஞ்சி மிக்ஸ் மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். கஞ்சி மாதிரியும் போட்டுக்கலாம். தோசை மிக்ஸுக்கு நம்ம தனியாவே வச்சிருக்கோங்க கருப்பு கவனி. ஆமாங்க, இந்த மாதிரி கருப்பு கவனி வந்து இது வந்து தோசையாவும் சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி. கஞ்சி மிக்ஸும் போது அதுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குங்க. தோசை மிக்ஸ் வந்து உங்களுக்கு பிளைன் அதுவே அரிசி மட்டும் அரைச்சி வச்சிருப்பாங்க. அதுலேயே கம்பு மாவு இருக்கு. இதெல்லாம் வந்து தோசை மிக்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு சிறுதானியத்தில் வந்து சப்பாத்தி பூரி மிக்ஸும் இருக்குங்க நம்ம கிட்ட. சப்பாத்தி, ஆமாங்க, சப்பாத்தி பூரி மிக்ஸ். இது வந்து சைடிஷ் வந்து உங்களுக்கு தொக்கும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஜஸ்ட் அந்த மாதிரி டேஸ்ட் வைஸ் அந்த மாதிரி இருக்குங்க நம்ம கிட்ட. தொக்கு இருக்குங்க. அதே மாதிரி நோனி ஜூஸுங்க. இந்த ஜூஸ் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லைங்க. இது வந்து எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப. நோனிங்கிறது வந்து ஒரு பழங்க, ஒரு ஃப்ரூட்டுங்க. அது வந்து இந்த கொய்யாப்பழம் மாதிரி ஒரு ஃப்ரூட்டுங்க. அந்த ஃப்ரூட்ல இருந்து நம்ம ஜூஸ் எடுக்கிறோம். இதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதெல்லாம் நாங்க இங்க மென்ஷன் பண்ணிருக்கோங்க. ஓகே, பின்னாடி அந்த இது சாப்பிட்டா என்னென்ன யூஸ்ஃபுல்லா இருக்கு? அது ஃபுல்லா பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ரத்த சர்க்கரை அளவு பராமரிக்க சுகர் கண்ட்ரோல் ஆகுங்க. சுகருக்கு ரொம்ப நல்லது, கண்ட்ரோல்லே வச்சுக்கிறது. எங்க வீட்ல இது எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி சாப்பிடுறது? இது வந்து மார்னிங் ஒரு 15 ml, ஈவினிங் ஒரு 15 ml, சாப்பிடறதுக்கு 1/2 an hourக்கு முன்னாடி குடிச்சா போதும். ஓகே ஓகே, சூப்பரா இருக்குங்க, பரவாயில்ல. சோ இதுல வந்து நம்ம half லிட்டர் இருக்கு. ஆமா, half லிட்டர் இருக்கு, 1 லிட்டர் இருக்குங்க. ஓகே, half லிட்டர் வந்து உங்களுக்கு 267 தான் வச்சிருக்கீங்க. 1 லிட்டர் 530 ரூபீஸ். அவ்வளவுதான் வரும். இது வந்து உங்களுக்கு ஓமம் வாட்டருங்க. இப்போ ஓமம் வந்து உங்களுக்கு வாட்டராவே இருக்குது. ஓமம் அந்த காலத்துல இருந்து ஜீரண கோளாறுனா குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ வந்து நார்மலா இதை வச்சு நம்ம எங்கேனாலும் நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம். எங்கேனாலும் உடனே இன்ஸ்டன்ட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேபி போட்டோ போட்டுருக்குது என்னதுங்க? இது வந்து நியூ மாமுங்க. நியூ மாம் வந்து ஹெல்த் மிக்ஸ். நியூ மாம் ஹெல்த் மிக்ஸ் அவங்களுக்கு வந்து சத்து மாவுங்க. ஆமாங்க, அவங்களுக்கு ஹெல்த்தியா இருக்குங்க. ஃபீட் பண்ணுவாங்கலங்க அவங்களுக்கு வந்து. இது வந்து வெயிட் கெயின் ஆகுறதுக்குங்க. வெயிட் கெயின். இது உங்களுக்கு கருப்பு கவனி வந்து வெயிட் லாஸ்க்கு மேக்ஸிமம் சாப்பிடுவாங்க. அதுல வெயிட் கெயின் மாவும் இருக்குங்க நம்ம கிட்ட. இது நிறைய வந்து கஸ்டமர்ஸ் வந்து நிறைய இது வந்து ஆர்டர் பண்ணி நம்ம நல்ல ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கிறதுங்க. நல்ல ரிவ்யூ இருக்குதுங்க வெயிட் கெயினுக்கு வந்து நம்மளுக்கு. இது வந்தாலே போயிருங்க. ஆமா, சில பேர் என்னன்னா வெயிட் அதிகமா இருக்காது. ஆமாங்க, மெயினா குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு காலேஜ் போற ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்துட்டு வெயிட் போடணும்னு சொல்லிட்டு வராங்க. பேரண்ட் வந்து அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி சிறுதானியிலே தோசை மிக்ஸ் இருக்குதுங்க. இது வந்து தோசை மாவுங்க. இதுக்கு நம்ம எதுவுமே வேண்டியதில்லை. நீங்க நார்மலா வந்து ஒரு 1/2 an hour தண்ணியில ஊற வச்சுட்டு அப்படியே தோசை ஊத்துறது தான். எதுவுமே இது சேர்க்க தேவையில்லை. எல்லாமே மில்லட்ஸ் எல்லாமே கலந்துருக்குங்க இதுல தோசை மிக்ஸ்ல வந்துட்டு. அதே மாதிரி இங்க கோதுமை மாவு. இது வந்து சம்பா கோதுமைங்க. எந்த இதுவுமே இல்லாம தனியா சம்பா கோதுமை வந்து நம்மளே ஹோம்மேடா அரைச்சு இது பண்றதுங்க. இது நல்லா இது மூவிங்க. அதே மாதிரி ராகி மாவுல 2 வகை இருக்குங்க. சாதா ராகி மாவு, நார்மல் ராகி மாவு இருக்கு. அதே வந்து முளைக்கட்டி அரைக்கிறது இருக்குங்க. மேக்ஸிமம் நம்ம எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறத நிறைய வாங்குவாங்க. ஆமாங்க, ஏன்னா இப்ப இருக்க டைம்ல வந்து நம்ம எல்லாச்சும் ஓரளவுக்கு ஹெல்த்தா சாப்பிட்டுருப்போம். கெமிக்கல் இல்லாம வரத வேணும். கண்டிப்பா ரொம்ப ஹெல்த்துக்கே ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஆமாங்க, கெமிக்கல் இல்லாம நான் சொன்ன மாதிரி இது வந்து சிறுதானியம். சிறுதானியத்துல வந்து எல்லாமே கலந்தது. சிறுதானியம்ல சத்து மாவுங்க. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தாங்க. மார்னிங் வந்து நீங்க வந்து சாப்பிடாட்டி எதுவுமே சாப்பிடாட்டி பரவாயில்ல. இது ஜஸ்ட் ஒரு டம்ளர் குடிச்சாலே போதும். நம்மளுக்கு அதுவே வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகே, கண்டிப்பாங்க மேடம். இது எல்லாமே வந்து நல்லா இருக்கும். ஓகே, சோ எக்ஸ் கூட வச்சிருக்கீங்களா? ஆமாங்க, எக்ஸ் எல்லாமே இருக்கு. இது நாட்டுக்கோழி முட்டைங்களா? இது வந்து பண்ணை நாட்டுக்கோழிங்க. 15 ரூபாய் தான். ஆமாங்க, ஜஸ்ட் 15 ரூபீஸ். அதுல காடை முட்டை பேக் ஆகும். 65 தான். ஆமாங்க, அப்படியே ஒரு இது அப்படியே ஃபுல்லா வந்துருங்க. இது வந்து 65 ரூபீஸ். இதெல்லாம் நெய்ங்களா? ஆமாங்க சார், இது வந்து காங்கேயம் நாட்டு மாட்டு நெய்ங்க. A2ங்க. காங்கேயம் வந்து காங்கேயம் நாட்டு இது வந்து ஆமாங்க, அதுதான் உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு நேச்சுரலா நம்ம ஹோம்மேட்ல எடுக்கிறதுங்க. அந்த மாதிரி நேச்சுரலா பண்றதுங்க. அதுலயே வந்து பசுமாட்டு நெய், ஜெர்சி பசுமாங்க, அந்த நெய்யும் இருக்கு நம்ம கிட்ட. 2 விதமாவும் இருக்கு நெய். இது வந்து இது வந்து உங்களுக்கு வந்து 500 ml வந்து ஜஸ்ட் 475
125 rupees தான் வருங்க. ஓகே அதுலயே வந்து 250 கிராம் இருக்கு. ஆமாங்க அதுலயே உங்களுக்கு 250 கிராம் வந்து 243 தான் வரும். 243 தான் வருது. ஓகே இதெல்லாம் என்னதுங்க அப்படியே ஃபுல்லா இது எல்லாமே தொக்கு ஐட்டம். தொக்குல வந்து நம்ம இவ்ளோ ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க நம்ம கிட்ட. இவ்ளோ தொக்கு வச்சிருக்கீங்க. ஆமாங்க தொக்குலயே வந்து நம்ம என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இஞ்சி தொக்கு இருக்குங்க, புளியோதரை தொக்கு, தக்காளி தொக்கு, மல்லி தொக்கு, வல்லாரை தொக்கு, பிரண்டை தொக்கு, பூண்டு தொக்கு, கருவேப்பிலை தொக்கு, மாங்காய் தொக்கு, வாழைப்பூ தொக்கு. டேங்கப்பா வாழைப்பூல கூட தொக்கு வச்சிருக்கீங்க. வாழைப்பூ தொக்கு எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ஃபேமஸானதுங்க. வீக்லி ஒன்ஸ் தூக்கிட்டு போயிடுவாங்கல்ல. ஆக்சுவலா இது எப்படி சாப்பாட்டுக்கு இது பெரட்டி சாப்பிடுறது? இது வந்து ஜஸ்ட் நீங்க ஒயிட் ரைஸ் வச்சுட்டா போதும். ஓகே இந்த தொக்கே போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவுதான், வேற எதுவும் வேண்டியது இல்ல. இதுதான் நான் சொன்னேன் இந்த இட்லி. கொஞ்சம் இந்த வெரைட்டியா வந்து சாப்பிடணும்ன்றவங்க எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் தொக்கு வெரைட்டியா வச்சுக்கிட்டாங்க. தோசைக்கு குழந்தைங்களுக்கு வீட்ல வந்து வந்து இப்போ யூஸ் ஆகுது. இது வந்து சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல, சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும், இட்லி தோசை எல்லாத்துக்கும். நிறைய நம்மளுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்து நிறைய பேச்சுலர்ஸ் இதெல்லாம் ஃபாஸ்ட். ஆமாங்க ஏன்னா ஒயிட் ரைஸ் பண்ணா மட்டும் போதும், லைட்டா போட்டு பண்ணி ஆமா இப்போ வந்து பிரண்டை எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி செய்யறது ரொம்ப ப்ராசஸ் ஜாஸ்திங்க. நம்மளுக்கு அதுலயே தொக்கு ஐட்டம்ஸ் இருக்கு. பிரண்டையில நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி போன் ஜாயிண்ட்கள் ரொம்ப ஆமாங்க அதுக்கு ரொம்ப நல்லதுங்க. பிரண்டை, வல்லாரை, மல்லி அதே மாதிரி காஸ்ட் வைஸும் ரொம்ப அஃபோர்டபுளா தான் வச்சிருக்கீங்க. ஆமாங்க சார் அதுலயே கம்மி தான் இருக்கும் நம்மளோட. ஓகே ஓகே சோ மேல வந்து தேனுக்குன்னு வந்து ஒரு செக்ஷன் வச்சிருக்கீங்க. தேன்லயே வந்துட்டு உங்களுக்கு 3 விதமா இருக்குங்க சார். மலை தேன் இருக்கு, முருங்கை தேன் இருக்கு, கொம்பு தேன் இருக்குங்க. ஓகே கொம்பு தேன் கொம்பு தேன்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அடர்த்தி அதிகமா இருக்குங்க. அது வந்து யூஸ் பண்ணுவாங்க நல்லா அந்த மருந்துக்கு இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி முருங்கை தேன் வந்து மேக்ஸிமம் டயபெட்டிக் பேஷண்ட் வந்து குடிப்பாங்க. தேன் குடிக்கிறதுக்கு பயந்துக்குவாங்க இல்லைங்களா சாப்பிட்றதுக்கு, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி முருங்கை தேன் கேட்பாங்க. முருங்கை தேன் நல்ல முருங்கை பூவுல இருந்து எடுத்தது. பூவுல இருந்து பாக்ஸ் வச்சு அந்த மாதிரி எடுப்பாங்க. மலை தேனும் வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. குழந்தைங்க சளி காய்ச்சலுக்கெல்லாம் வந்துட்டு அது கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த சர்க்கரையில பாத்தீங்க நாட்டு சர்க்கரையில மேலே வச்சிருக்கீங்க, நாட்டு சர்க்கரை இருக்குங்க, பனை கல்கண்டு பவுடர் மாதிரி இருக்குங்க உங்களுக்கு. பனை கல்கண்டு பவுடர்லயே இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையில வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்க. மூலிகை நாட்டு சர்க்கரை இருக்குங்க, பனை சர்க்கரை இருக்கு, பால் ஜாங்கிரி, அதே மாதிரி தேங்காய் சர்க்கரை இருக்குதுங்க. தேங்காய் சர்க்கரையா? தேங்காய் சர்க்கரைங்க இது. அதுலயே வந்து உங்களுக்கு பிரவுன் சுகரும் இருக்குங்க. இப்போ ஒயிட் சுகர் தவிர்த்துட்டா அதை விட நம்மளுக்கு நிறைய இருக்கு. ஓகே நமக்கு தேவை அந்த ஒரு இனிப்பு தன்மை வேணும், ஆனா அது ஹெல்த்தியாவும் இருக்கணும். ஆமாங்க சுகர் பேஷண்ட் கூட வந்து சாப்பிடுற மாதிரியான ஆமாங்க கொடுக்குறீங்க. மேக்ஸிமம் வந்து டயபெட்டிக்ஸ் பேஷண்ட், அப்புறம் வந்து இந்த நம்ம சர்க்கரை வகைகளே இவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்றோம். இந்த மாதிரி பிரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளா இருக்குங்க. 110 200 அவ்வளவுதான் வருங்க உங்களுக்கு. பிரைஸ் ரொம்ப கம்மியா தான் போட்டுருக்காங்க ரேட் எல்லாமே. ஏன்னா நம்ம வந்து அந்த ஆர்கானிக் போகும்போது ரேட் அதிகமா இருக்கும். வெளியே வாங்குறத விட நம்ம கிட்ட வந்து எப்பவுமே வந்து ரீசனபிள் ரேட் தான். அது எதுவுமே நம்ம அந்த ப்ராடக்ட் மாதிரி நம்மளுக்கு ரேட்டு வந்து கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். எல்லாமே ஆர்கானிக்காகவும் இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே ஹெல்த் கான்சியஸ் ஆயிடுச்சு. அதனால தான் ஆக்சுவலாக ஆயிலே நான் அப்படி தான் தொடங்கினேன். அதுலேருந்து தான் இப்போ அதோட தேடல் தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து நிறுத்திக்கு இன்னும் தேடல் இருக்கு. கண்டிப்பாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ என்ன ப்ரோ வெயிட் லாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி. நான் வந்து ஒயிட் சுகரை தொடர்றதே கிடையாது. ப்ரௌன் சுகர் அதுவுமே வந்து எப்போயாவது தேவைப்படும் போது நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம் சரிங்களா. அதேமாதிரி ஆயிலுமே பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சாலும் செக் ஆயில் தான் யூஸ் பண்ணுறது. அது வந்து உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது சரிங்களா. நம்ம வந்து என்னதான் பிராண்டாக இருந்தாலும் அதில் வந்து பின்னாடி இன்க்ரீடியன்ஸ் யாருன்னு இப்போல்லாம் படிச்சே பார்க்க மாட்டேங்கிறீங்க. அது படித்தாதான் உங்களுக்கு வந்து விஷயம் தெரியும் சரிங்களா. ஸோ இப்போ அப்படியே மற்ற ஐட்டம்ஸை பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து கீரை அதில் அப்பளங்களா இதுவெல்லாம் உங்களுக்கு வந்து பருத்திப்பால் கூட இருக்குதுங்க. நம்ம பாலில் கலந்து சாப்பிட்றது மாதிரி. இது வந்து பருத்திப்பால். இது வந்துட்டு மஞ்சள் பால். இப்போ ரெகுலராக இந்த குழம்புக்கு போடுற மஞ்சள் எல்லாம் வந்து கோல்ட் ஆச்சுன்னா போட்டு சாப்பிடுவாங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து கெமிக்கல் இருக்கும். குழம்புக்குன்னு வந்து தனியாக இருக்குது. இது வந்து மஞ்சள் பால். பாலுக்கே வந்து போட்டு பாலுக்குன்னு தனியாக வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணுறது. மஞ்சள் அப்படின்றது வந்து வேர்ல்டு ஃபேமஸான ஒரு விஷயம். அந்த மஞ்சள்ல நிறைய விதம் இருக்கு. ஆமாம் கிருமி நாசினி. அதுலேயே வந்து இது வந்து பாலில் மட்டும் போட்டு குடிக்கிறது யார் வேணாலும் குடிக்கலாம். மெயினாக வந்து கோல்டு இந்த மாதிரி தொண்டை கரகரப்புக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. அதே டீ இருக்குங்க. டீயில் இருக்குது, காஃபி இருக்குது. காஃபிலே உங்களுக்கு நிறைய விதம் இருக்குது. சுக்கு காஃபி இருக்குது, ஆவாரம்பூ சுக்குமல்லி இருக்குது, அதுலேயே வந்துட்டு செம்பருத்தி டீ இருக்குது, சங்குப்பூ டீ இருக்குது, லெமன் கிராஸ் இருக்குது, இது ரோஸ் டீ இருக்குங்க. இங்கே பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே தென்னீங்கனாலும் அந்த அளவுக்கு ஒரிஜினலாக கிடைக்காது. இங்கே வந்து இவங்க வச்சிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆவாரம்பூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 135, 109, 69, 89. இது வந்து ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும் இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு அந்த டீ போட்டுக்கிறது. ஆமாங்க
ஆமாங்க, இது அந்த டீ தாங்க. இது சங்குப்பூவெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி டீ சங்குப்பூ. இது வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் ஜாஸ்திங்க. 109 109 ரூபா தான். இங்கே பாருங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கல் மாதிரி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் பனங்கற்கண்டுங்க. பனங்கற்கண்டு. பனங்கற்கண்டு. இது வந்து பெரிய சைஸ்ல இருக்கு. பெரிய சைஸ்ல இருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் பொடியாவும் இருக்குங்க. ஓகே ஓகே. பனங்கற்கண்டு. ஸோ இதெல்லாம் வந்து சளி பிடிக்காது. ஆனால் உண்மையா நம்மளோட சுகரே வந்து இந்த பனம் தான். எல்லாரும் அதுக்கப்புறம் தான் அந்த சுகர்ல இருந்து தான் எல்லாமே அந்த இதில் எடுத்து. இது எல்லாமே பாரம்பரிய இதுதான். பாரம்பரியமா நம்ம சாப்பிட்றது வந்து பனங்கற்கண்டு தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். ஆனா இப்பெல்லாம் மறந்துட்டு யாரும் அதை யூஸ் பண்றா. ஆனா இப்ப அது நிறைய எல்லாம் வாங்குறாங்க. இதுல வந்து பவுடர் இருக்கு, இதுல வந்து பனங்கற்கண்டாவும் இருக்கு. இது நைஸ் இருக்கு. சூப்பருங்க மேடம். ஒன்னு எடுத்து வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. கண்டிப்பாங்க. அதே மாதிரி அப்படியே வந்து இந்த சைடு திரும்ப உங்களுக்கு இந்த அப்பளம் ஐட்டம்ஸ்லயே பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸும் வச்சிருக்காங்க. பெப்பர்ஸ் வந்து இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கலரா பிடிக்கும். அந்த மாதிரி பீட்ரூட், புதினா அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ். இதெல்லாம் ஊறுகாய்ஸ்ங்க. ஊறுகாய்ங்களா? ஊறுகாயில வந்து இவ்வளவு வெரைட்டிஸ். ஊறுகாயில என்னென்ன இருக்குங்க? ஊறுகாயில வந்து மா இஞ்சி இருக்குங்க, ஜாதிக்காய், நெல்லிக்காய், ஆவக்காய், பூண்டு ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய். ஸோ இது எல்லாமே வந்து ஆர்கானிக்காக நம்ம வந்து செக்கு எண்ணெயை போட்டு யூஸ் பண்ணி ஒன்லி நல்லெண்ணெய் தான் எல்லாமே பக்காவா பண்ணிருக்கீங்க. கருப்பட்டி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த ஜாதிக்காய் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். இதுங்களா? இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. அதனால அது ஊறுகாவா இது கொண்டு வந்து நிறைய அதே மாதிரி பிஸ்கெட்ஸும் இருக்கு. ஓகே. இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி குக்கீஸ் பிஸ்கெட்ஸ். மெயினாக இங்கே இந்த ஷாப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மைதா சம்மந்தமாக எதுவுமே இருக்காது இங்கே. சரிங்களா? ஒரு ஐட்டம் கூட வந்து இங்கே மைதாவில் ரெடி பண்ண ஐட்டமே இருக்காது. எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஆர்கானிக் ஐட்டம்லேயே வச்சு ரெடி பண்ணதாக தான் இருக்கும். மைதா இல்ல, நம்ம நோ மைதா, எல்லாமே ஆர்கானிக்கா இருக்கணும் தான். நம்ம ஒன்னொன்னு நம்ம யூஸ் பண்ணி தொடங்குன இது ஆயிலே அப்படிதான் தொடங்கணும். அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம யூஸ் பண்ணி எந்த ப்ராடக்ட் வந்தாலும் நம்ம யூஸ் பண்ணி நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம கஸ்டமருக்கு ரிசல்ட் வரதா கஸ்டமருக்கு கொடுக்குறோம். ஒன்னு சொல்றாங்கன்னா ரெகுலரா வாங்க ஆரம்பிச்சாங்க. நிறைய ஏன்னா இப்ப பாருங்க காலேஜ் பாய்ஸ் எல்லாம் வருவாங்க. ஹாட் சாக்லேட்லாம் அவங்களோட ரொம்ப ஃபேவரட். இது வந்து ஒரு சிலர் கேட்கறது கொடுக்குறோம். அதுலயே ராகி சோக்கோ மாதிரி ராகி யாருமே குடிக்கிறது இல்ல. இது வந்து குழந்தைகளுக்கு நேந்திர பவுடர்ல இது கஞ்சி மிக்ஸ். இது வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறது, 6 மாச குழந்தைகளுக்கு இது கொடுக்கறது. மற்ற எல்லாமே இது வந்து அத்திப்பழம் வந்து யாரும் இது அதுலயே மால்ட் கொண்டு வந்திருக்கோம். அத்திப்பழம் மால்ட். இது வந்து நல்லா செவ்வாழை அதெல்லாமே இதெல்லாமே நம்ம சாப்பிடாத ஐட்டங்கள். செவ்வாழை கொடுத்தா நிறைய பேர் இப்ப பழமா சாப்பிடுறது கிடையாது. அதுலயே மால்ட், ஏபிசி எல்லாருமே நேந்திர பழம். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து அந்த மால்ட்டாக வந்து வச்சுருக்கீங்க. ரொம்ப ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரியே வந்து வச்சுருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைடு வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஷாப் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் இருந்துச்சுங்க. என்ன ஸ்மெல்லுங்க மேடம்? இது இந்த தூப் ஸ்டிக் தாங்க. ஓகே. இந்த தூப் ஸ்டிக் தான் அவ்வளோ ஸ்மெல் இருக்குது. இது நம்ம பற்ற வச்சாலே வந்து இந்த ஸ்மெல்லுக்கே கஸ்டமர் உள்ளே வந்தோடனே வாங்கிட்டு போகிறவங்க நிறைய. கண்டிப்பாக எனக்கு ஒன்று வேணுங்க மேடம். இது வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்குது. இது வந்து லேவெண்டர் இருக்குது, சாண்டல் இருக்குது. இதில் எல்லாமே ரோஸு எல்லா ஜாஸ்மின், இது வந்து செண்பகப்பூ எல்லாமே இருக்கு. இது வந்து ஆர்கானிக். இப்போ சாம்பிராணி எல்லாமே பற்ற வச்சா சளி பிடிச்சிக்குதுன்றாங்க. இது வந்து ஆர்கானிக் தான். உங்களுக்கு எதுவுமே சளியெல்லாம் பிடிக்காது, நல்லா இருக்கு. இந்த சாண்டல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் மாட்டு சாணத்திலேயே பண்றது. அதுலயே வந்து உங்களுக்கு திருநீரும் அந்த மாதிரி தான் இருக்கும். திருநீர் இருக்கு. ஆமா. ஆக்சுவலி இதுதான் வந்து ஒரிஜினல் வந்து திருநீர் கலர். இது வந்து அப்படியே அந்த இதுலயே பண்றதுங்க. இதுலயே அந்த கெமிக்கல் நாட்டு மாடு இருந்தாங்க, அதுலயும் நாட்டு மாடு தான் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இங்க சந்தன கட்டையும் வச்சிருக்காங்க. இந்த சைடு வாங்க, இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சாண்டல்வுட்டு. சரிங்களா? சந்தன குச்சி. ஸோ இது ஜஸ்ட்டு இது 110 தான். ஆமாம், 110 தான். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? இது வந்து ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, பொட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே இப்போ வந்து நேச்சுரலாக வாங்கி போகிறாங்க. இது வந்து நம்மளுக்கு ஆர்டர் பண்ணி இப்போ இது வந்து ஃபாஸ்ட் மூவிங். இது வந்து நேற்று வந்தது. வந்துச்சுன்னா இது 2 days தான் இருக்கும். நம்மளுக்கு இருக்கும் டக்குன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் போயிடுறாங்க. அதே மாதிரி சிவப்பு சந்தனம் இதெல்லாம் வந்து ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ணுறாங்க. சிவப்பு சந்தனம், சந்தன பவுடரும் இருக்குது அதுலேயே. எல்லாமே ஆர்கானிக் பவுடராக வச்சுருக்கோம். நேச்சுரலாக கேட்ட கிடையாது. நலங்கு மாவு இருக்குது, செம்பருத்தி, எல்லாமே ஃபேஸ் பேக்கு. இதெல்லாம் இதில் இருக்குது மேக்ஸிமம் ஃபேஸ் பேக் மாதிரி தான். இது வந்து ரோஸ்ல. ரோஸ்ல அதுல பீட்ரூட், இதுல ஃப்ளேவர்ஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து ஆர்கானிக் வந்து அஃபோர்டபிள் காஸ்ட்லயே வச்சிருக்கீங்க. எல்லாமே அந்த 70, 75, 100, 150 அந்த ரேஞ்சிலேயே வந்து வச்சிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சோப்பெல்லாம் கூட டிஃப்ரெண்டாக வச்சுருந்தீங்க.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட சோப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நேம்ஸ் எல்லாம் அப்படி சொல்லிடுங்க மேடம். எல்லாமே ஆர்கானிக் தாங்க. இது வந்து பசுமாட்டு பாலில் செய்கிற சோப்பு. இது வந்து வெட்டி வேர். இது வந்து நம்ம உடம்புல ஏதாச்சும் இதாக இருந்துச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்கு. பீட்ரூட்டு, ஆவாரம்பூ, பஞ்சகாவியத்தில் சோப் பார்த்துருக்கீங்களா? இது வந்து பஞ்சகாவியம். மாட்டோட எல்லா பால், தயிர், மோர் அதில் செய்கிறது பஞ்சகாவியத்தில். ஓகே. அந்த மாதிரி ரேஷஸ் எது இருந்தாலும் இது போட்டு அவ்வளோ நல்லா க்யூர் ஆகுது. ஓகே. பஞ்சகாவிய சோப்பு, சார்கோல், சந்தன சோப்பு, கஸ்தூரி மஞ்சள், வேப்பிலை, செம்பருத்தி, துளசி, கோட் மில்க், கத்தாழை, ரோஸ். ஓகே. இதெல்லாமே வந்து 70 அந்த பட்ஜெட்லேயே வந்து சோப்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. ஓகேங்க மேடம். ஸோ இதெல்லாம் ஷாம்புங்களா? ஓகே. எல்லாமே வாஷ் பண்ணுவீங்க. எல்லாம் முடி கொட்டுறதே இல்லைங்க. ஓகே. அதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். சின்ன வெங்காய ஷாம்பு எல்லாத்துலேயும் ஷாம்பு வெட்டி வேரில் இது எதுவுமே வந்து முடி உதறதோ அந்த மாதிரி எந்த கெமிக்கலும் இல்லாமல் இது வந்து நம்ம அவ்வளோ ஷாம்பு பார்த்து இது பண்ணியிருக்கோம். ஓகே. வெந்தய ஷாம்பு வச்சுருக்கீங்க? வெந்தய ஷாம்பு நல்லா இருக்கும். அதே மாதிரி சின்ன வெங்காய ஷாம்பு, கத்தாழை ஷாம்பு, பப்பாயா ஃபேஸ் இது, சார்கோல், ஆரஞ்சு ஃபேஸ் வாஷ். இதெல்லாம் ஃபேஸ் வாஷ் ஐட்டம்ஸ். ஓகே. வெள்ளரி ஃபேஸ் வாஷ். அதே மாதிரி சோப்பில் இங்கே இருக்கு. ரெட் ஒயின் சோப் இருக்கு, ஷியா பட்டர் இருக்கு, குக்கும்பர் இருக்கு, பப்பாயா இருக்குங்க. அப்புறம் அதெல்லாம் லிப் பாம், நேச்சுரல் கலருங்க. இது லிப் பாம் ஐட்டம்ஸும், லிப் பாம்ஸ், பாத வெடிப்பு க்ரீமும் இருக்குங்க நமக்கு. அதே மாதிரி சாஃப்ரான் சோப்பு இருக்கு, வெட்பாலை சோப்பு இருக்குங்க, குப்பை மேனி சோப்பு. ஓகேங்க மேடம். ஸோ இது கீழே இருக்க பேடுங்களா? இது கீழே வந்து பேடுங்க. இது வந்து பேம்போ பேடுங்க, அதாவது மூங்கில் இதுங்க. அதில் இது பண்ணுறது. அதுலேயே வந்து உங்களுக்கு காட்டனும் இருக்குங்க. இதெல்லாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராதுங்க. ஆமாங்க, இது அவ்வளோதான் வருங்க. ஓகேங்க மேடம். இது என்னதுங்க? இது வேறு மாதிரி என்னது? இது ரோஸ்மெரிங்க. ரோஸ்மெரி வந்து இது வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. முடி உதுறது அதுக்கெல்லாம். மஞ்சள் வந்து இது உங்களுக்கு பச்சை மஞ்சள் இருக்குங்க. பச்சை மஞ்சள் இது வந்து மஞ்சள் வந்து இது பண்ணாமல் வேக வைக்காம அப்படியே அந்த பச்சையா இருக்கிறதுல வந்து அரைச்சு எடுக்கிறதுங்க. இது ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாங்க. எந்த ஒரு இதுவுமே இருக்காதுங்க. சூப்பர் மேடம். அப்படியே இங்கே நீங்கள் ஃப்ரண்ட்டில் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரியே வந்து ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. இது வந்து மில்லட் பர்ஃபிங்க. எல்லா மில்லட்ஸும் வந்து கலந்து பொடி பண்ணி அரைச்சி பவுடராக பண்ணி பொடி பண்ணிட்டு அதில் வந்து இந்த பர்ஃபி பண்ணுறதுங்க. ஆல் மில்லட்ஸுங்க. அது நன்னாரிங்க. நன்னாரி வந்து உங்களுக்கு எசன்ஸ் இல்லாமல் அந்த ஒயிட் கலர் அந்த வேரோடது மட்டும் இருக்குங்க. வேரோடது மட்டும் ஒன்லி அதோடது மட்டும் கலர் வராதுங்க. இது ரொம்ப நல்லதுங்க வெயிலுக்கு. ஹனி கலந்துருக்குங்க. இதில் வந்து சர்க்கரை எதுவுமே இருக்காதுங்க. நன்னாரி வித் ஹனி. இது வந்து மூலிகை நிவாரணின்னு சொல்லிட்டுங்க. இது வந்து கோல்டுக்கு அதுக்கெல்லாம் வந்து சுடுதண்ணியில் போட்டு ஆவி பிடிப்பாங்க. ப்ளஸ் வந்து கையில் போட்டு தேய்ச்சிட்டு இன்ஹேலர் மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸில் போடக்கூடாதுங்க. இது நல்ல பெனிஃபிட்ஸுங்க. கோல்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லா. ஆமாங்க. இது சும்மா லைட்டாக சின்ன டிராப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணா போதுங்க. நிறைய எல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க. குமிழி தைலம் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதோட நல்லா அந்த மாதிரி இல்லைங்க. இது வேற மாதிரி இருக்கும். ஓகே. இது வந்து பவுடருங்க. ஃபேஸ் பவுடர் அதுலயே வந்திருக்கு. இது வந்து காம்பாக்ட் பவுடர் மாதிரியே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்குங்க. இது நேச்சுரல் தான். இது வந்து ஸ்கின் பிரைட்னஸ்க்குங்க. சாஃப்ரான் க்ரீம் கொஞ்சம் கலர் வருங்க. இது ஓகேங்க மேடம். ஸோ அப்படியே இந்த சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஸ்நாக் ஐட்டம்லாம் வச்சிருக்காங்க. இது பெருங்காயம் வச்சிருக்குங்க. ஓகே. பெருங்காயம் இதுலேயே வந்து உங்களுக்கு பால் பெருங்காயம் சொல்லிட்டுங்க. இது வந்து அந்த பெருங்காய பேஸ்ட்டுங்க. இது கொஞ்சமாக தான் இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு கடுகு அளவு தான் யூஸ் பண்ணணும். ஓகே. அதுலேயே வந்து உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வருங்க. இது வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே தெரியும். பயங்கரமா இருக்கு. பயங்கர ஸ்மெல்லா இருக்குங்க. இது சின்னது தாங்க. ஆனால் அது உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதுல லட்டூஸ் இருக்குங்க. கம்பு லட்டு, எள்ளு லட்டு, கருப்பு கவனியில எல்லாம் லட்டு இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ஹெல்த்தியாக கொடுக்கறதுக்கு இது நல்லா இருக்குங்க. அப்படியே அடுத்த செக்ஷனுக்கு போவாங்க பாருங்களேன். இங்கே வந்து நம்ம ரெகுலராக நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பட் இங்கே வந்து ஃபஸ்ட் கிரேட் அதை எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன தான் நட்ஸ் வெளியில் வாங்குறோம்னாலும் அதில் கிரேட் வைஸ் இருக்குது. ஏபிசின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போது சில இடத்துல நம்ம கம்மியாக கிடைக்குன்னு சொல்கிறப்ப அதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றதை ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் எனக்கு தோணுது. என்னென்ன இருக்குங்க இதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பிளாக் உலர் திராட்சை இருக்குங்க. அது போக மஞ்சள் எல்லோ இருக்குங்க. அப்புறம் சூரியகாந்தி விதை இருக்குது, வெள்ளரி விதை, பூசணி விதை, வாட்டர்மெலன் விதை, அப்புறம் முந்திரி, பாதாம், பிஸ்தா,
அத்திப்பழம், வால்நட்டுங்க. நட்ஸ் ஐட்டத்தில் வந்து இது எல்லாமே இருக்குங்க. இது பவுடர். இது வந்து இட்லி பொடி அண்டு சாப்பாட்டில் யூஸ் பண்ணுறதுங்க. இட்லி பொடியிலே வந்து உங்களுக்கு பூண்டு இட்லி பொடி, நார்மல் இட்லி பொடி, பிரண்டை இட்லி பொடி, முருங்கை இட்லி பொடின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அதிலே வந்து சாப்பாட்டில் யூஸ் பண்ணுறது பிரண்டை சாதப்பொடிங்க. பிரண்டை சாதப்பொடி, பருப்பு சாதப்பொடி, கருவேப்பிலை சாதப்பொடின்னு வந்து உங்களுக்கு சும்மா ஒயிட் ரைஸ் வச்சு அதிலே இது போட்டு நெய் போட்டு சாப்பிட்ற மாதிரிங்க. மற்றபடி இதெல்லாம் கிராசரிஸ் ஐட்டமுங்க. கறி மசால், மட்டன் இதெல்லாமே வந்து ஹோம் மேடுங்க. எல்லாமே பண்ணுறதுங்க. கெமிக்கல் இல்லாமல் பண்ணுறதுங்க. அது மேலே ஸ்பெஷல் சாம்பார் தூள்னு இருக்குங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து கறி லீஃப் போட மாட்டாங்க, முருங்கை லீஃப் போட்டு பண்ணுவாங்க. ஸ்பெஷல் சாம்பார் தூள் இது நல்ல ஃபேமஸுங்க நம்மளுக்கு. இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பைசி ஐட்டம்ஸுங்க. பிரியாணிக்கு போடுறதுங்க, ஏலக்காய், ஜாதிபத்திரி அந்த மாதிரி, மரத்தி மூக்கு, அன்னாச்சி, இது பூ, பட்டை அந்த மாதிரிங்க பிரியாணி போடும். இது வந்து கொடும்புளிங்க. இது வந்து இது நார்மல் நம்ம புளி மாதிரி இருக்காதுங்க. இது நல்ல புளிப்பாக இருக்குங்க. சும்மா ஒரு பீஸ் போட்டு நீங்கள் தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. மீன் குழம்புக்கு அந்த மாதிரி கொடும்புளி. கேரளா சைடெல்லாம் இது நல்லா ஃபேமஸுங்க. நம்மளுக்கு மேக்ஸிமம் கேரளா கஸ்டமர் இதுதான் விரும்பி எடுப்பாங்க. ஆமாங்க, கொடும்புளிங்க. அதுலேயே வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பருப்பு ஐட்டம்ஸ். இல்லை நாட்டு பயிருங்க, கொள்ளு பயிறு, தட்டை, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாட்டு பருப்புங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சின்ன சின்னதாக தான் இருக்குங்க அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து எள்ளுங்க. எள்ளுலேயே வந்து 3 விதமா இருக்குங்க. சிவப்பு எள்ளு இருக்கு, கருப்பு எள்ளு இருக்கு, வெள்ளை எள்ளு, அந்த மாதிரி 3 விதமான எள்ளுங்க. இது எல்லாமே கிராசரிஸ் ஐட்டம்ஸ்ங்க. பாசிப்பருப்பு, சீரகம், மிளகு, வெந்தயம், கடுகு. இது என்னதுங்க மேடம்? இதெல்லாம் வந்து இந்து உப்புங்க. சரிங்க மேடம். உப்புலேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த பனியிலேருந்து எடுக்கிறதுங்க. அந்த மாதிரி ஹிமாலயாலேருந்து எடுக்கிறது. கலரே இப்படி தான் இருக்கும். ஆமாங்க. இது வந்து ஸ்கின்னுக்கு, நம்ம ஹெல்த்துக்கெல்லாம் நல்ல பெனிஃபிட்ஸுங்க. உப்பு முத கொண்டு ஆர்கானிக். ஆமாங்க, அதுலேயே கெமிக்கல் நிறைய வருதுங்க. உப்புலேயே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 79 தான் போடுறோம். 79 தான். இதில் நம்மளுக்கு 3 விதமாக இருக்குதுங்க. கல்லுப்புனால் இருக்கு, நைஸ் இருக்கு, அதை விட நைஸ் இருக்கு. இந்து புளியே 3 விதமான வெரைட்டிஸ் இருக்குங்க நம்ம கிட்ட. மேக்ஸிமம் காஸ்ட் எல்லாமே அதேதான். எல்லாமே அதே மாதிரி தான் வருங்க. உங்களுக்கு 70 rupees அந்த மாதிரி. இது கருப்பு உளுந்துங்களா? இதெல்லாம் கருப்பு உளுந்துங்க. ஓகே. உளுந்து வந்து ரொம்ப தோல் எடுக்காததுங்க. எதுவுமே வந்து நம்ம தோல் எடுக்காம யூஸ் பண்றது ரொம்ப நல்லதுங்க. கருப்பு உளுந்து இருக்குங்க நம்ம கிட்ட. அதுலயே கொள்ளு, கருப்பு கொள்ளுங்க. கருப்பு கொள்ளு. ஆமாங்க, கொள்ளு பருப்புலயே உங்களுக்கு கருப்பு கொள்ளு. ஓகே ஓகே. அதுலயே வருதுங்க. ஓகே. மத்தபடி இங்க இருக்கு நம்ம வெந்தயம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு. வெந்தயம் இதெல்லாம் வந்து ஆர்கானிக்குங்க. இப்ப பருப்புல வந்துட்டு உங்களுக்கு முளைக்கட்டிய பருப்புங்க, மண் கட்டிய, செம்மண் கட்டிய பருப்புங்க. இது வந்து பாரம்பரியமா வர்றதுங்க. இது வந்து நார்மல் பருப்புக்கு இதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க. அவ்வளவு டேஸ்ட் இருக்கும். செம்மண்ணோட அந்த சத்தெல்லாம் வந்து இதுல இருக்குங்க. அந்த காலத்துல குழந்தைங்களை எல்லாம் மண்ணில் விளையாட விடுவாங்க. ஏன்னா மண்ணில இருந்து நம்மளுக்கு சத்து கிடைக்கும்னு சொல்லிட்டு விளையாட விடுவாங்க. இப்ப எங்கெங்க மண்ணுக்கு எங்க போறது? சாப்பிட்றதுலயே உங்களுக்கு செம்மண் கட்டிய, முளைக்கட்டிய பருப்புங்க, மிளகாய் தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், அந்த மாதிரி ஐட்டம்ஸுங்க. இதெல்லாம் சேமியால என்னங்க? சேமியால வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே சிறுதானியம் சேமியா. இதுல எதுவுமே மைதா ஆட் பண்ணல. எதுவுமே மைதா இருக்காதுங்க. 0% மைதா. என்ன வெரைட்டில வச்சிருக்கீங்க? இதுல வந்து உங்களுக்கு மல்டி மில்லட் இருக்குங்க. எல்லாமே கலந்ததுங்க. சிவப்பு அரிசி இருக்கு, கம்பு சேமியா இருக்கு, மாப்பிளை சம்பா, சாமை சேமியா, வரகு சேமியா, அதே மாதிரி இந்த திணை சேமியா, ராகி சேமியா எல்லாமே இருக்குதுங்க. கருப்பு கவனி சேமியா. ஓகே. இதுமே அந்த பிரைஸ் எல்லாம் ஒரு 75 65 எல்லாமே 75 rupees அவ்வளவுதான் வருங்க உங்களுக்கு சேமியா. அதுல அவல் ஐட்டம். இதுலயே மில்லட்ஸ்லயே அவளுங்க. குதிரவாளி அவல், சாமை அவல், வரகு அவல், திணை அவல். ஓகே ஓகே. அவுல் ஐட்டம்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம எப்படி பால்ல போறதுங்களா சுடு தண்ணில போடுறது? இல்லைங்க, இது ஜஸ்ட் வந்து தண்ணி லைட்டா தெளிச்சிட்டு அப்படியே எடுத்து தாளிக்கிறது தான். இது வந்து உங்களுக்கு சீக்கிரம் உடனடி ப்ராசஸ் தான். உங்களுக்கு ரொம்ப நேரம் ஊறவே வைக்க வேண்டியது இல்லை. சும்மாவே நீங்க வந்துட்டு அவள் வந்து லைட்டா தண்ணியில் நினைச்சிட்டு நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் போட்டு சும்மாவும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து சூப் மிக்ஸுங்க. சூப் மிக்ஸ் ஆடாதோடை சூப் மிக்ஸுங்க. அதுலேயே வந்து முருங்கை இலை பொடி இருக்கு நம்ம கிட்ட, கருவேப்பிலை பொடி இருக்குங்க, முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ். இது வந்து மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. முடவாட்டுக்கால் கிழங்கும் வருங்க. அதுலேயே வந்து ரெடி சூப் மிக்ஸ் வந்துருக்குது. சிறுகுறிஞ்சான் பொடி இருக்குங்க. சிறுகுறிஞ்சான் பொடி, முருங்கை சூப் மிக்ஸ் இருக்கு, சிறு நெருஞ்சி பொடி, கீழா நெல்லி பொடி, ஆவாரம்பூ சூப் மிக்ஸ், அந்த மாதிரி சூப் மிக்ஸ் ஐட்டம்ஸ் பிளஸ் பொடி ஐட்டம்ஸ். இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஆமாங்க. இந்த பிரண்டை, முருங்கை இலை, கருவேப்பிலை 3 சேர்த்து
நீங்கள் எக்கில் கலந்து மார்னிங் வந்து சாப்பிட்டா லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. பிடிஓசி ப்ராப்ளத்துக்கு ரொம்ப க்யூர் ஆகுது. ஓகே ஓகே, அது நிறையா வாங்கிட்டு போகிறாங்க நம்ம. சரிங்க சரிங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு மைதா இல்லாமல்? இதுவுமே மைதா இல்லைங்க. ஸோ எல்லாத்துலேயுமே மென்ஷனும் பண்ணியிருக்கீங்க இங்கே நோ மைதா அப்படின்னு சொல்லி. டிரான்ஸ்ஃபேட் எல்லாத்துலேயுமே இருக்கும், மைதாவும் இல்லை டிரான்ஸ்ஃபேட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இதில் என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்க? இதில் எல்லா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அது வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம அந்த கருப்பு கவுனி வந்து அரிசியாக சாப்பிட முடியும். குழந்தைங்க வந்து அந்த டேஸ்ட் பிடிக்கிறது இல்லை. அதனால் குழந்தைகளை ஃபோக்கஸ் பண்ணியே நம்ம இது வச்சுருக்கோம். அதில் வந்து பாஸ்தாவும் இருக்குது, நூடுல்ஸ் இருக்குது. இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசியெல்லாம் வந்து நீங்கள் அரிசியாக ரைஸாக கொடுத்தீங்கன்னா சாப்பிட முடியாது. இது வந்து நாங்கள் நூடுல்ஸாக கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து மிக்சிங்க்கு ஸோ அதுலேயுமே வந்து பவுடர் வச்சுருக்கீங்க. அந்த பவுடர் எப்படிங்க மேடம்? அது ஆர்கானிக்? அது எல்லாமே ஆர்கானிக் தான். எதுவுமே அதான் இதில் வந்து மைதா கிடையாது, ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. ஓகே ஓகே. அது நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, இதை வேக வச்சு அந்த இது மிக்ஸ் பண்ணி அந்த குழந்தைங்க சேம் நம்ம இந்த மேகி நூடுல்ஸ் பண்ணுறோம் அதே தான். இது வந்து எல்லாத்தையும் வச்சுருக்கோம். இது இந்த சிவப்பு அரிசியில் வச்சுருக்கோம். ஓகேங்க மேடம். வரகு. ஓகே, இதில் பாஸ்தா மேலே எல்லாமே பாஸ்தா. ஓகே, இது நூடுல்ஸ் ஐட்டம்ஸ். சிவப்பு அரிசி அரிசியிலும் இருக்கு, மில்லட்ஸ்லயும் இருக்கு. ஓகே, இது வந்து மாப்பிளை சம்பா அரிசி, கருப்பு கவுனி அரிசி, குதிரைவாளி வந்து மில்லட்ஸ். ஓகே ஓகே ஓகே. இது வந்து சிவப்பு அரிசி. ஸோ இதுலேயே வந்து நம்ம ரைஸ் கேட்டாலும் இருக்கு. ரைஸ் இருக்கு. ரைஸ் நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து இது வந்து கம்பு இதெல்லாம் வந்து சிறுதானியங்கள். இது வந்து என்னதுங்க மேடம்? இது வந்து பலாப்பழத்துல நூடுல்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இங்க பாருங்க. அப்ப இனிப்பா இருக்குமா? இனிப்பெல்லாம் இருக்காது. ஓகே, நார்மலா நம்ம நூடுல்ஸ் சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். அந்த பலாப்பழம் வந்து அதுல அந்த ஃப்ளேவர் இருக்கும். ஃப்ளேவர் பண்ணிருக்கிறதுல குழந்தைகளுக்கு இது எல்லாமே ஹெல்த்தியா கொடுக்கணும்ன்றதுக்கு வேண்டி எல்லாமே சிறுதானியத்திலேயே கொடுத்துருக்கோம். அதனால தான் பாஸ்தா நூடுல்ஸ் வந்து பூரா இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாத்துலேயும் கொண்டு வந்துருக்கோம். ஓகே ஓகே, சூப்பருங்க மேடம். ஸோ இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும்போது நீங்கள் கோயம்புத்தூர்ல நீங்கள் எங்கே தெரிஞ்சீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இருக்காது. இவ்வளோ வெரைட்டி வந்து எங்கேயுமே இருக்காது. ஸோ எல்லாமே ஆர்கானிக் ஐட்டம் மட்டும்தான் வந்து இங்கே இருக்குங்க. இதெல்லாம் என்னதுங்க மேடம்? இதெல்லாம் பொடிகள். இது வந்து உங்களுக்கு வந்து சளிக்கு இதெல்லாம் வந்துட்டு தேனில் கலந்து சாப்பிடுவாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, மலை தேன், கொம்பு தேன் அந்த மாதிரி அதில் வந்து கலந்து சாப்பிட்ற மாதிரிங்க. அதுலேயே வந்து உங்களுக்கு முடக்கத்தான் பொடி, கரிசலாங்கண்ணி இது வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணுவாங்க. அஸ்வகந்தா, அதிமதுரம், பிரண்டை பொடி, ஜாதிக்காய் பொடி, தூதுவளை பொடி, சித்தரித்தை பொடி, நாவல் விதை பொடி, கடுக்காய் பொடி, நெல்லிக்காய் பொடி, திரிகடுகம் பொடி, சுக்கு பொடி, மருதாணி பொடி, அவுரி பொடி. இது வந்து உங்களுக்கு ஹேர் கலருக்கு யூஸ் பண்ணுறதுங்க. இதெல்லாமே வந்து உங்களுக்கு கோல்டுக்கு, இந்த நம்ம குடல் சம்மந்தப்பட்டதுக்கு, ஜீரணத்துக்கு, அதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறதுங்க. தேனில் கலந்து சாப்பிடலாம், சுடு தண்ணியில் போட்டு சாப்பிடலாம். சூப்பருங்க மேடம். அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம ரைஸ் செக்ஷனில் வர்றோம். இதெல்லாம் வந்து பாரம்பரிய அரிசிங்க. அதாவது பாலிஷ் பண்ணாத ஒயிட் ரைஸ் வந்து 1 டைம் பாலிஷ் வருங்க. மற்றபடி நார்மல் நான் ரொம்ப நல்லா பாலிஷ் பண்ணாத அரிசிங்க. இது வந்து உங்களுக்கு இலுப்பை பூ சம்பாங்க. ஓகே ஓகே. இலுப்பை பூ சம்பா, தூயமல்லி, சிவன் சம்பா அரிசி. இது வந்து நாட்டு இட்லி அரிசிங்க. நாட்டு இட்லி அரிசி. அதுலேயே வந்து வெள்ளை பொன்னி அரிசி இருக்கு, பவானி அரிசி இருக்கு, கைக்குத்தல் அரிசி. இது வந்து உங்களுக்கு இது பண்ணது கையிலே இது பண்ணி எடுப்பாங்கல்லங்க, அந்த மாதிரி கைக்குத்தல் அரிசி. மணி சம்பா இதெல்லாம் வந்து சுகருக்குன்னே தனியா இது வருது. மணி சம்பாங்கிறது சுகர் இருக்கவங்க வந்து தனியா. ஆமாங்க, தாராளமா ஒயிட் ரைஸ் சாப்பிட வேண்டாமாங்க. ஆனா இந்த ரைஸ் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு சுகர் அது இன்க்ரீஸ் ஆகாதுங்க. அதே மாதிரி தங்க சம்பா இருக்குங்க. இதெல்லாம் தங்க சம்பா ரைஸுங்க. இதெல்லாம் மணி சம்பா. இது வந்து உங்களுக்கு அப்படியே வந்து ப்ரௌன் ரைஸ்ல வந்துருங்க. இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலி வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு சமைக்கிற அரிசிங்க. ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம் தான், ஆனா பெனிஃபிட்ஸ் வந்து அதை விட அதிகமா கிடைக்கும் நம்மளுக்கு. அதுலயே வந்து நவர அரிசி, குடைவாளி அரிசி. குடைவாளி அரிசிங்கிறது வந்து உங்களுக்கு குடல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு வந்து கியூர் ஆகும். இது யூஸ் பண்ண அவங்களுக்கே தெரியும் வித்தியாசம். அதே மாதிரி 60ஆம் குருவை, கருங்குருவை, காட்டு யானம். காட்டு யானம்ங்கிறது எலும்புவே கொஞ்சம் வளரும். அந்த அரிசியே பார்த்தீங்கன்னா நார்மல் இல்லாம அந்த நெல்லே பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் உயரத்துக்கு இருக்குங்க. காட்டு யானைங்கிறது வந்து அவ்வளோ பெருசா இருக்கும். அந்த பேர்லயே வருது. யானை மாதிரி பலம் வரும். அதே மாதிரி ரத்தசாலி. இது வந்து உடம்புல பிளட் சர்க்குலேஷன் கம்மியா இருக்கிறவங்க, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறவங்க இந்த அரிசி யூஸ் பண்ணலாங்க. பூங்கார் அரிசி இருக்கு, ராஜமுடி அரிசி இருக்கு, மூங்கில் அரிசி இருக்கு. மூங்கில் அரிசி,
கருப்பு கவனி அரிசி இருக்கு, ஓகே மாப்பிளை சம்பா, ஓகே குள்ளங்கார் அரிசி இருக்கு. இது மாப்பிளை சம்பா, இது குள்ளங்காருங்க. ஓகே இது வந்து ராஜமுடி அரிசி. ராஜமுடின்றது ராஜமுடி அரிசியில உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ராஜாக்கள் சாப்பிட்றது இது எல்லாமே வந்து ராஜாக்கள் சாப்பிட்ற அரிசி தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு அரிசியில வந்து ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்மளுக்கு. சில ஒரு அரிசி ஏதோ வந்து சைனால வந்து சாப்பிடக்கூடாதுன்னு பேனே பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஆக்சுவலி வந்து ராஜாக்கள் சாப்பிட்ற அரிசி தாங்க. அதுலயும் ஒரு இது இருக்குதுங்க. ஏன்னா இது வந்து யாருமே வந்துட்டு தெரியலைங்க, மக்களுக்கு வந்து தெரியாது. அது பேன் பண்ணது அது நம்மளுக்கு ஆகாது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. ஆனா அது வந்து நம்ம சாப்பிட்ற அரிசி தாங்க. அது நம்ம கண்டிப்பா இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். கருப்பு கவனி வந்து ராஜா மட்டும் தான் சாப்பிட்டாரு. இதெல்லாம் வந்து யாருமே சாப்பிடக்கூடாதுன்னு தடை பண்ணி வச்சாரு. இதுதான் வந்து உங்களுக்கு தடை விதிச்ச அரிசிங்க. அப்பவே வந்து ராஜாக்கள் தான் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எல்லாருமே ராஜாக்கள் மாதிரி தாங்க. எல்லாருமே யார் வேணாலும் சாப்பிடலாங்க. இந்த மாதிரி அரிசி இவ்வளவு ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட இருக்குதுங்க. பாரம்பரிய அரிசி இதெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மேடம். இதெல்லாம் வந்து மில்லட்ஸுங்க. இதெல்லாம் வந்து சிறுதானியங்கள்னு சொல்றது. சிறுதானியத்திலேயே நம்ம கிட்ட வந்து 2 வெரைட்டிஸ் இருக்கு. 2 வெரைட்டிஸ்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பொங்கல் செய்யற மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கிட்ட புலங்கல் இருக்கு, பச்சை இருக்கு. பச்சை வந்து பூரா பொங்கல் செய்யற இது வந்து குதிரைவாளி புழுங்கல். இது வந்து ரைஸ். இது வந்து இப்ப நம்ம வீட்டுல இதுதான் நம்ம சாப்பிடுறோம். இது வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அவ்வளோ சுகர் கண்ட்ரோலா இருக்கு. எல்லாமே வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே இது வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. இது வரகு பச்சை, இது வந்து பொங்கலுக்கு. இங்க மேல இருக்கிறது பூரா புழுங்கல், இது சாமை புழுங்கல். இது எல்லாமே சாப்பாடா செஞ்சு சாப்பிடலாம். டேஸ்ட் எந்த வித்தியாசம் இல்லை. நம்ம நார்மலா செய்யற குழம்பு அதை வச்சு இந்த சாப்பாடு செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா இருக்கு. இதெல்லாமே திணை பச்சை, சாமை, இதெல்லாமே பச்சை. இதெல்லாமே பொங்கல் வைக்கிற. இது குதிரைவாளி பச்சை. 80-90 அந்த ரூபீஸ் தான் வரும். எல்லாமே வந்து அஃபோர்டபிள் பிரைஸ் தான். கண்டிப்பா. நார்மலா நம்ம நினைக்கிறோம் ஆர்கானிக் ஷாப்பா இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. அப்படி யாருமே எதுவும் நினைக்க வேண்டாம். வெளியே நம்ம என்ன இது வாங்குறோமோ இங்க வந்து நார்மலா இதை வாங்கி சாப்பிடலாம். ஏதோ ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் அதிகமா இருக்கும். பத்தாவதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு அவ்வளோ எதுவுமே வந்து இயற்கை ஐட்டம்ஸ் சாப்பிட்டாலே ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை. அந்த இதுதான், அந்த கான்செப்ட் தான் நம்ம கொண்டு வர பாக்குறோம். ஓகே. இதெல்லாம் என்ன மிச்சர் மாதிரி இருக்கு? இல்லைங்க, இதெல்லாமே நூடுல்ஸ் ஐட்டம் தான். முறுக்கு மாதிரி பாஸ்தா ஐட்டம். இது வந்து வெஜிடபிள்ஸ்ல கொண்டு வந்திருக்கோம். முருங்கை இதெல்லாம் வந்து இப்போ என்கிட்ட வந்து நிறைய பேஷண்ட் கேட்குறாங்க, இப்போ வந்து எங்களுக்கு இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை முருங்கையில எல்லாருமே சாப்பிடலாம். முருங்கை இது குழந்தைகளுக்கு வந்து நீங்க இப்போ முருங்கை இதாக கொடுக்கும்போது சாப்பிட முடியல. குழந்தைங்க சாப்பிட்றாங்க, சுகர் பேஷண்ட் சாப்பிட்றாங்க. டொமேட்டோ இருக்கு, அதுல பீட்ரூட்டு, அந்த மாதிரி இதுலயும் ஃபிளேவர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து கோதுமையில கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ராகி, இது மில்லட்ஸ் தான். இது ராகி, மொட்டு கம்பு. இது கம்பு இந்த வெயில் டைம்ல வந்து இதுதான் கூலா குடிக்கிறது. இது மொட்டு கம்பு, நாட்டு கம்பு, எல்லாம். அது சோளத்துல 2 வெரைட்டிஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. நானே கேள்விப்படாத ஐட்டம்ஸ்லாம் நிறைய காமிச்சிங்க. என்ன மக்களுக்கு நிறைய நம்ம கொடுக்குறோம், நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அவங்க வந்து இப்ப வந்தாங்கன்னா குழந்தைங்க கூட சின்ன குழந்தை, பிறந்த குழந்தைங்க ஒரு 6 மாசத்துல இருந்து குழந்தைகளுக்கு என்னென்ன தேவையோ வயசானவங்க முதலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே ஹெல்த்தியா சாப்பிட்டுக்கலாம், ஹெல்த்தியா இருக்கலாம். கண்டிப்பா. சோ இது என்னதுங்க மேடம்? இது வந்து உங்களுக்கு ரவை ஐட்டம்ஸுங்க. இப்போ வெள்ளை ரவை மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. அதுலேயே நம்மளுக்கு மில்லட்ஸ்லேயும் இருக்குங்க. திணை, சாமை, அந்த மாதிரி மில்லட்ஸ்லேயும் வந்து ரவை ஐட்டம்ஸ் இருக்குங்க. கிச்சடி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. அந்த ஆல் அவுட்ல வச்சிருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு 3 hours மட்டும் யூஸ் பண்ணால் போதுங்க. ஓகே. இது நார்மலாக இருக்காதுங்க. இது வந்து லெமன் கிராஸ் ஸ்ப்ரெல்லாம் அடிக்குங்க. குழந்தைங்க இருக்கிற வீட்லேயே இது யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு எதில் வேணாலும் இது வந்து சூட்டபிள் ஆகுங்க. அந்த மாதிரி மாட்டிக்கலாம். ஆமாங்க, அதுலேயும் உங்களுக்கு சூட் ஆகுங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து பேஸ்ட் இருக்குங்க. பேஸ்ட் வந்து சார்கோல் பேஸ்ட்டுங்க. அப்போல்லாம் வந்து கறியில் தான் பல்லு விளக்குவாங்க. தாத்தா பாட்டி வீட்டுக்கெல்லாம் போனால் வந்து கறியில் தான் வைப்பாங்க. இப்போ அதுலேயே நம்மளுக்கு வந்து பேஸ்ட்டாகவும் வந்துருக்குங்க. பல்லு வலியெல்லாம் வராதுங்க. அது நல்லது. அதே மாதிரி இது வந்து டூத் ப்ரஷ்ங்க. இது வந்து மூங்கில்ங்க. மூங்கில்ல டூத் பிரஷ். ஆமாங்க, இது வந்து மூங்கில், இது வந்து சார்கோல். ஓகே ஓகே ஓகே. சூப்பரா இருக்குங்க மேடம். இது அந்த மாதிரி சார்கோல் பவுடர்லயே இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. பல்பொடிங்களா? ஆமா, இது அதுலயே வந்து சார்கோல் பல்பொடி. பல்பொடி. இது வந்து உங்களுக்கு இது அந்த பல்லு வலி எதுவுமே வராதுங்க. பல் சம்பந்தப்பட்ட எதுவுமே நம்மளுக்கு வந்து. அது என்ன மொச்சை பயிருங்களா? இது விதைகள்ங்க. விதையில வந்து மொச்சை இருக்குங்க. நம்ம கிட்ட நிறைய இருந்துச்சுங்க. இப்போ மொச்சை விதை இருக்குதுங்க. ஓகே ஓகே.
விதைகள் வந்துட்டு. இதுங்க மேடம் இது வந்து சியா சீட்ஸுங்க, ஓமம், சியா இது வந்து தண்ணியில் போட்டு குடிக்கிறது, சப்ஜா சீட்ஸுங்க, அதில் வந்து சின்ன மினி பேக் வந்து வச்சுருக்கோங்க. அதே மாதிரி மால்ட்லேயும் வந்து உங்களுக்கு சாம்பிள் பேக் இருக்குது. இப்போ குடிக்க முடியல எதுக்கோ நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு இது ஃபஸ்ட்டு வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து பல்காக ஆர்டர் எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி சாம்பிள் பேக்கும் வச்சுருக்கோங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. அதாவது நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு கிஃப்ட்டாக வந்து கொடுப்பாங்க. ஸோ என்னென்ன கொடுப்பீங்க மேடம்? உங்கள் வீடியோ பார்த்து வரவங்களுக்கு 10% ரேட்லேயும் 10% பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. கிஃப்ட்டுனா நம்மளோட ப்ராடக்ட்ஸ், நம்ம ப்ராடக்ட்ஸ் அதை யூஸ் பண்ணி பார்க்குறோம், அவங்க கஸ்டமர் யூஸ் பண்ணி பார்க்கணும். சரி, எல்லா ப்ராடக்ட்டும் அவங்களால வாங்க முடியாது, சில ப்ராடக்ட் நம்ம அவங்களுக்கு கிஃப்ட்டாக வந்து கொடுத்துடலாம். ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இந்த ஷாப்புக்கு வரீங்கன்னா நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் இதில் போட்டிருக்க டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேருந்து 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இல்லை 5 or 6 ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாம்பிளாகவே கிஃப்ட்டாக ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் கிஃப்ட் கிடைக்குங்களா? எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இருக்குங்க. ஓகே. அதே மாதிரி எல்லா லோக்கல்லையும் இருக்கு, ஃபாரின் வரைக்கும் நம்மளோட ப்ராடக்ட் அதான் கொடுத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ செகண்ட் வந்து இவங்களுடைய மெயின் இதில் இருந்தால் வந்து உங்களுக்கு முகில் ஆர்கானிக் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு ஷாப்பை வச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன ஆயில் வச்சுருக்கீங்க? ஆயிலில் வந்து கடல் எண்ணெய் வச்சுருக்கோம், தேங்காய், வேப்பெண்ணெய், இது வந்து விளக்கெண்ணெய், ஓகே, நல்லெண்ணெய், இது கருப்பட்டி நல்லெண்ணெய். இதில் தான் நான் 2019 என்னோட கேரியர் இதில் தான் நான் வீட்டில் வச்சு இதை தான் ஃபஸ்ட்டு செஞ்சிட்டு இருந்தேன். இப்போ இங்கே இந்த தேடல் ஆரம்பிச்சதான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிது. கண்டிப்பாங்க. ஸோ ஒரு வீட்டில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஷாப் ஓப்பன் பண்ணி அதுவும் கிடைக்காத ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்து இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்காங்க. அதேமாதிரி காஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கடல் எண்ணெய் வந்து லிட்டர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 321 ரூபா, நல்ல சுத்தமான கடல் எண்ணெய். வெளியே விற்கிறதோட நம்மகிட்ட கம்மி தான். வெளியே எல்லாருமே 600 rupees தான். ஓகே. எல்லாமே 600 rupees தான் விற்கிறாங்க. நம்ம 529 தான் விற்கிறோம். கொடுக்குறீங்க. எல்லாமே வந்து இதில் எதுவுமே வந்து ஆயில் எதுவும் மிக்ஸ் பண்ணுறது ஸ்மெல்லுக்கு தேங்காய்ல எப்பவுமே நம்ம சல்ஃபர் போடாத தேங்காய் தான் கையில் போட்டு நம்மளே சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு அந்த வீட்டில் எப்போ இது காமிச்சோன்னா நம்மளுக்கு இது வந்து சல்ஃபர் போடாத தேங்காய் தான். அதே மாதிரி சாப்பாட்டுக்கே ஊற்றி சாப்பிட்டுக்கலான்றீங்க. ஏன்னா நான் இதில் தான் வந்து நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து வெஜ்ஜுக்கு, இது வந்து ஃபிஷ்ஷுக்கு, இது வந்து நான்வெஜ்ஜுக்கு. ஓகே, சூப்பருங்க மேடம். கண்டிப்பாங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க இந்த செக்ஷனுக்கு வந்து நீங்கள் மேடம். ஏன்னா இதில் தான் லைஃப் தொடங்கணும். கண்டிப்பாக என் சிஸ்டர்ஸ், என் ஃபேமிலியாக தான் இது பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். இன்னும் நிறையா ஆதரவில் நல்லா ஷாப்ஸை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். அதே மாதிரி வந்து ஃப்ரான்ச்சைஸியும் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் தாராளமாக இவங்ககிட்ட வாங்கி நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும், ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்கி பண்ணலாம். இல்லை ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும்னாலும் ஸோ டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கே காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தெல்லாம் பேக்கடாக வந்து பார்த்தோம். ஸோ பல்காக வேணும் அப்படின்னாலும் அதுக்கு வந்து ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க, பார்க்கலாம் வாங்க. இங்கே பின்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு பல்காக ஒரு 2 kg 5 kg 10 kg எவ்வளோ வேணுமோ நம்ம இதுலேருந்தும் எடுத்து கொடுத்துருக்கோம். நம்ம ஆக்சுவலாக அது சும்மா சாம்பிள் மாதிரி தான், அது 1/4 கிலோ மேக்ஸிமம் நம்மளுக்கு இதில் தான் நிறைய லூஸில் எல்லாம் கேட்பாங்க. ஓகே. இது வந்து இப்படி வச்சிருக்கனால எல்லாம் 1 kg 2 kg எல்லாம் கேட்குறவங்களுக்கு இதில் தான் போகுது. ஓகே. இது வந்து சுக்கு கருப்பட்டி. இது வந்து சுக்கு போட்டு இது வந்து சளிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து சுக்கு மாதிரியே இருக்குங்களா? இதில் சுக்கு கலந்துக்கு சாப்பிட்டு பாருங்களேன். ஓகே. ஸோ லைட்டாக சாப்பிட்டு பார்க்கலாம். சுக்கு, மிளகு, அதிமதுரம், இதெல்லாம் கலந்தது, திப்பிலி இதெல்லாம் கலந்தது. ஆமாம், சாப்பிட தான் தெரியுது, அந்த ஃபீல் தெரியுது. சாப்பிட ஒன்றில் ஒரு தொண்டை இது இதான் நம்ம கஸ்டமர் வந்தாங்கன்னா இது கொடுப்போம். போகிறதுக்குள்ளேயே அவங்க மறுபடியும் இதை வாங்கிட்டு தான் போவாங்க. ஏன்னா சாப்பிட்டோன்னே அவங்க நல்லா இருக்குன்னு அதை லைட்டாக சாப்பிட்டு முதல்லலாம் அந்த பஸ்லலாம் நம்ம போகும்போது சுக்கு முட்டைன்னு சொல்லி வித்துட்டு இருப்பாங்க. இப்போலாம் பெருசாக எங்கேயுமே இல்லை, அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வீட்டில் வாங்கி வச்சுட்டு அப்பப்போ இப்போ கோல்டு டைமாக வேறு இருக்குது. நீங்கள் நம்ம இந்த கடைக்குள்ளே நீங்கள் காலில் எடுத்து வச்சுட்டு வந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாமே நம்ம ஆர்கானிக்கு எல்லாம் சாப்பாட்லேயும் சரி பண்ணுற மாதிரி தான் நான் எல்லாம் வச்சுருக்கோம். இப்போ சளினா இந்த மாதிரி இது கொடுத்து குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். நல்ல இதாக இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து பழங்க கருப்பட்டியில் பனங்கருப்பட்டி தான் அந்த சரட்டையில் வச்சு இதெல்லாம் வந்து இந்த அச்சில் கூட ஊற்றுறதுல எல்லாம் இந்த மாதிரி தான் சரட்டையில் தான் அது பண்ணுவாங்க, வச்சு பண்ணுறாங்க. இது வந்து பனங்கருப்பட்டி தான். நம்ம எல்லாருமே இந்த
சுகர் யூஸ் பண்ணுறதுனால இதெல்லாம் மறந்துட்டோம். இதெல்லாம் தான் நம்மளோட பாரம்பரியமான உணவுகளாக இருந்துச்சு. இப்போ அதை நம்ம திரும்பி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக அரிசி வந்து நம்ம பேக்கில் பார்த்துருப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்காக வேணுனாலும் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். 25 kg வரும். ஆமாங்க, எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். 1 kg 2 kg 5 kgன்னு அந்த 1 kg விட நம்மளுக்கு இதுதான் நிறைய கேட்குறாங்க. நிறைய போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து இது வச்சுக்கிறது கிடையாது. எல்லாமே 25 கிலோ அப்படி இருப்பாங்க. இது வந்து சிவன் சம்பா, ரொம்ப பொடியாக இருக்குது. அது வந்து சிவன் சம்பானால சாப்பாடும் வந்து அவ்வளோ சன்னமாக இருக்கும். இந்த பாஸ்மதி ரைஸ் வரும் அந்த அளவுக்கு இது சன்னமாக வரும். இது அவ்வளோ சன்னமாக வரும். இது வந்து தூய மல்லி. இது வந்து கொஞ்சம் கஞ்சி மாதிரி வரும். அது வந்து ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி சாப்பாடு கொலையா சாப்பிட்றவங்களுக்கு அந்த மாதிரி அரிசி, இந்த உதிரியா சன்னமா அது வேணும்ன்றதுங்களுக்கு இந்த மாதிரி அரிசி. இட்லி அரிசி, இங்க ஒரு இட்லி அரிசி இருக்கு. நான் உங்ககிட்ட அங்க ஒன்று காமிச்சிருப்போம். அந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம கிட்ட நிறைய. இப்போ வந்து கொரியர்ல எப்படி போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? கொரியர் எல்லாமே ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் வெயிட் இருக்கும். அப்படின்றப்ப எந்த மாதிரி கொரியர்ல போறீங்களா இல்ல பார்சல் மாதிரி போறீங்களா? கொரியரும் போகுதுங்க. அது போக நம்மளுக்கு போர்ட்டல்ல அதுலயும் போகுது. லோக்கல்ல இப்ப ஆர்டர் பண்றாங்கன்னா போர்ட்டல்லையும் போட்டுறீங்க. போகுது. வெளியூர்லாம் போகும்போது கொரியரும் போகுது. நம்ம எல்லா இதையும் யூஸ் பண்ணிக்கிறோம். கண்டிப்பா போஸ்டர்லயும் போகுது. ஏன்னா நம்மளுக்கு இந்த பாம்பே அந்த மாதிரி இது ரொம்ப தள்ளி போகும்போது எனக்கு நான் அந்த மாதிரி சூப்பருங்க. ஸோ இங்கே பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஃபாரின் வரைக்கும் ப்ராடக்ட்லாம் அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மேடம் சொன்ன மாதிரி இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை. அது உணவுலேயே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா நோயும் பார்த்தீங்கன்னா விரட்டிடலாம்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு கேன்சர் பேஷண்ட் கூட வந்து இருந்ததாக சொன்னாங்க. அவங்களாம் வந்து இந்த ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த டியூப்பில் கூழ் மாதிரி ஊற்றியே வந்து சரி பண்ணாங்களாம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மகிட்ட நிறைய எடுக்கிறாங்க. நிறைய ரிசல்ட், நிறைய பேர் எல்லாம் சாப்பிட்டு நம்மகிட்ட சொல்றது வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. அது அவங்க சாப்பிட்றது இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அந்த மாதிரி நம்மளுக்கு வெளியூரும் நிறைய அந்த மாதிரி போகுது. அதே மாதிரி இந்த மாதிரி கம்மியாகவும் குவான்டிட்டியும் இருக்கு. பல்கா ஹோல்சேல் ப்ரைஸ்லையும் எல்லா ப்ரைஸும் பல்காக எடுக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நிறைய எல்லா ப்ராடக்ட்டும் எல்லா சைஸ்லேயும் கொடுக்குறோம். 1/2 kgலேருந்து பல்க் எவ்வளோ வேணாலும் நம்ம கொடுக்குறோம். எல்லா சூப்பருங்க மேடம். கீழே டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஷாப்போட அட்ரஸ், நம்பர், லொக்கேஷன்லாம் கொடுத்துருக்கு. செக் பண்ணி பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க, ஹாஸ்பிட்டலில் தவிர்த்துருங்க. சரிங்களா? சரி, மீட் பண்ணது தமிழ் வாகர். பை.